ஸ்ரீமன்னாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. வைதேகி சகிதம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே மத்தியே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம் அக்ரே வாசயதி பிரபஞ்சனசுதே தத்வம் முனிभ्यः பரம் வியாக்கியாந்தம் வரதாபிஹி பரிவிருத்தம் ராமோ பஜே ஷ்யாமளமோ. நாராயணியத்தினுடைய 28வது தசகத்தினுடைய 10வது ஸ்லோகத்துல உயர்ந்த அமிர்த கலசத்தை எடுத்துண்டு தன்வந்திரியானவர் அந்த தேவதைகளுக்கு தான் விநியோகிப்பதற்காக மகாவிஷ்ணுவனுடைய அம்சமாக தோன்றின்றிருக்காருன்னு தன்வந்திரியினுடைய பெருமைகளை எல்லாம் நாராயண பட்டத்திரி இந்த தசகத்தினுடைய பூர்த்தி ஸ்லோகத்துல அழகா வர்ணிச்சிருக்காருன்னு நாம சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். அதே சந்தர்ப்பத்துல நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயில் உங்க எல்லாருக்குமே கவனத்துல இருக்கோம். ஆக்கூர் தமிழ்நாட்டில் வந்தவாசியிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமம். அங்கு கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் திருக்கோயிலில் உள்ள உற்சவமூர்த்தி ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாக இதோ நமக்கு தரிசனத்தை அளிக்க துவங்கிவிட்டான். பக்தர்களே, இந்த திருக்கோயிலுடைய தலவரலாறானது கூறுகின்றது, இந்த உற்சவ மூர்த்தியானவர் திருமலையிலே துமப்பூர் கோணை என்ற இடத்திலே ஒரு புற்றிற்குள் சிலாரூபியாக இருந்தானாம். இந்த கிராமத்திலே இருக்கக்கூடிய அர்ச்சகருக்கு சொப்பனத்திலே கனவிலே பகவான் சேவை சாதித்து தன்னை எடுத்து வந்து இங்கு பிரதிஷ்டை செய்யும்படியாக சொல்ல, அதனால் அவர்கள் அந்த திருமலைக்கு சென்று அங்கிருந்து எடுத்து வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்ட சுவாமியைத்தான் புராதனமாக இதோ நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஸ்ரீராமநவமி ஆகிய நன்னாளை பாரத தேசம் முழுவதும் என்று கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே ஸ்ரீனிவாசனுடைய திவ்ய தரிசனம். ஏனென்றால் ஸ்ரீனிவாசன் ராமனுடைய ஒரு அம்சம், கண்ணனுடைய ஒரு அம்சமும் சேர்ந்தவன். நலம் தரும் நாராயணியும் கண்ணனுடைய பெருமைகளை கூறுவது. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியின் ஒரு அம்சமாக ஸ்ரீனிவாசன் அமைந்திருப்பதால் தான் அவனுடைய சுப்பிரபாதம் திருமலையிலே துவங்கும் போது அங்கு கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே என்று நீ ஸ்ரீனிவாசனாக எழுந்திருக்க வேண்டாம், ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியாக எழுந்திருள வேண்டும் என்று ராமனாக அவனை நாம் வாழ்த்துகின்றோம். அது மட்டுமல்ல, அந்த திருமலையப்பன் ஸ்ரீனிவாசனுடைய சன்னதியிலே ஒருபுறம் ராமன் சீதை லக்ஷ்மணன் சகிதமாக எழுந்தருளி இருப்பதும், இன்று புனர்வசுவாகிய நன்னாளிலே திருமலையப்பன் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை ஊஞ்சல் சேவைக்காகவும் புறப்பாடுக்காகவும் வெளியே அனுப்புவதும் நமக்கு ஸ்ரீனிவாசனுடைய தரிசனம் இங்கே பொருத்தமாக அமைகின்றது. ஸ்ரீனிவாசன் நின்ற திருக்கோலத்திலே ஆக்கூர் திவ்ய கஷேத்திரத்திலே திருமலை புற்றிலிருந்து ஸ்ரீனிவாசன் எவ்வாறு வந்தானோ அதே போன்று புற்றிலிருந்தே இவனும் வந்து விக்கிரகத்தை தரிசிக்கும் போதே நமக்கு ஆகர்ஷணத்தை புலப்படுத்துகின்றான். பெரிய கீர்த்தி, ஆனால் சிறிய மூர்த்தி. கிரீடம், திருமன், ஆகா திருமுகத்திலே அகல விரித்து திறந்த கண்கள், சாந்தமான முகம், இவைகளோடு சேவை சாதிக்கக்கூடிய எம்பெருமான் சதுர்புஜங்களிலே சங்கு, சக்கரம், அபயம், கடிகஸ்தமாக காட்சியை அளிக்கின்றான். சீனிவாசன் என்றால் வக்ஷஸ்தல லக்ஷ்மி இல்லாமல் இருக்குமா? திருமார்பு லக்ஷ்மியை கல்பதித்த ஆபரணங்களோடு அவன் இங்கு சார்த்திக் கொண்டு மாலைகளை சாற்றிக் கொண்டும் கலைந்தும் சேவையளிக்கக்கூடிய வினாவேங்கடேசம் நனாதோ நனாத சதாவேங்கடேசம் ஸ்மராமி ஸ்மராமி என்ற உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்ற ராமனுடைய ஸ்ரீனிவாசனுடைய திருவடி சேவையை நாம் இங்கே அடைகின்றோம். ஒரு புறத்திலே ஸ்ரீதேவி நாச்சியார் ஆனவள் நின்ற திருக்கோலத்திலே சாந்தமான திருமுகத்துடன் நமக்கு காட்சியை அளிக்க, பூதேவி நாச்சியாரும் தாமரை பூவை கையிலே ஏந்தி கொண்டு தான் காட்சியை அளிக்க, ஸ்ரீதேவி பூதேவி சமேதனான ஸ்ரீனிவாசனுடைய திவ்ய ஹாரத்தியோடு நாம் நாராயணியத்தின் தன்வந்திரி ஸ்வரூபத்திற்கு திரும்பிவிட்டோம். அமிர்தம் கலசே மகள் கராபியாமோ அகிலார்த்திமுகர மாருதாலயே சாகம்
அமிர்த கலசத்தை எடுத்துண்டு தன்வந்திரி பகவான் தோன்றி, குருவாயூரப்பா, உன்னுடைய அம்சமாக ஒரு மகாவிஷ்ணுவே ஒரு மகாவிஷ்ணுவை எதிர்நோக்கக்கூடிய அற்புதமான காட்சி ஒரு திருப்பார்கடல்ல நடக்கிறது. தன்வந்திரியும் மகாவிஷ்ணுவனுடைய அம்சம், பார்க்கடலை கடஞ்சிருக்கவரும் மகாவிஷ்ணுவனுடைய அம்சம். ரெண்டு மகாவிஷ்ணு இல்ல, கீழே கூட மந்திரமலையில கூர்மமா ஒரு மகாவிஷ்ணு வேற அங்க இருந்துட்டு இருக்கார். ஆனா 3 மகாவிஷ்ணு ராமனுடைய அவதாரத்தை இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கமே. ராமாவதாரத்துல 2 ராமர் சந்திப்பா, ஒன்னு ராமன், இன்னொன்னு பரசுராமர். வெங்கடேச புராணத்துல வராகமூர்த்தி, ஸ்ரீனிவாசர். பார்க்கடலை கடைஞ்ச ஒரு வைபவத்துல என்ன அழகான ஒரு பொருத்தம்னு சொன்ன, ஒரு மகாவிஷ்ணுவான பார்க்கடலை கடையக்கூடிய நாராயணன் அவருடைய மற்றொரு சொரூபமான தன்வந்திரி பகவான ஆச்சரியத்தோட அவர் பார்த்துட்டு இருக்காரா. அப்படி அமிர்த கலசத்தோட எழுந்தார். உள்ளுக்குள்ள அமிர்தம் இருக்கு. பக்தர்களே, நம்முடைய நாராயணியத்துல குருவாயூரப்பன் நமக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய அனுகிரகம், நாம் எதிர்பார்க்காமல் ஒரு முக்கியமான நாளிலே எந்த சரித்திரத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றோமோ அந்த சரித்திரத்தோடு சம்பந்தப்பட்டு அந்த சுவாமியை குருவாயூரப்பன் ஏற்பாடு செய்து விடுவார். தன்வந்திரி அமிர்த கலசத்தை கையிலே ஏந்தி நிற்கிறார். அமிர்தமானது உள்ளே நிற்கிறது என்பது பட்டத்திரியனுடைய ஸ்லோகம். இன்று அவதரித்த ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியும் ஒரு அமிர்தம் தானாம். இங்கு தன்வந்திரி கலசத்திலே அமிர்தத்தை மகாவிஷ்ணுவிடத்திலே அளிக்க இருக்கிறார். ராமனுடைய அவதாரத்திற்கு காரணமாக தசரதர் செய்த புத்திரகாமேஷ்டி யாகத்திலே அக்னி பகவான் ஆயிடை கனலினின்று அம்பொன் தொட்டம்மி தூய நற்சுதை நிகர் பிண்டம் ஒன்று என்று தங்க பாத்திரம் வெள்ளி மூடியிலே திவ்யமான பாயசத்தை அக்னி பகவான் தசரதர் கையிலே கொடுத்து, இந்த பாயசத்தை மனைவிமார்களுக்கும் பங்கிட்டு கொடுத்தால் ராமச்சந்திரமூர்த்தி அவதரிப்பான் என்று கூறினாராம். அப்போது கம்பநாட்டாழ்வார் கூறினார், அக்னி பகவான் கொடுத்தது பாயசம் மட்டுமல்ல, தூய நற்சுதை நிகர் ஒரு திவ்யமான அமிர்தத்தை அளித்தார் என்று கூறும்போது கம்பராமாயணத்தினுடைய வியாக்கியானம், தேவர்களும் அசுரர்களுமாக அமிர்தத்திற்காக கடலை கடைந்த போது தன்வந்திரி பகவான் எடுத்து வந்த கலசத்தில் இருந்தது சாதாரணமான ஒரு சுதை. இப்போது அக்னி பகவான் ராமனுடைய உருவமாக எடுத்து கொடுத்த சுதையானது தூய நற்சுதை என்று 2 சுதைக்கும் அமிர்தத்திற்கும் மகான்கள் அழகாக தன்வந்திரியையும் அக்னி பகவானையும் ராமாவதாரத்திலே ஒப்பிட்டு காட்டுவதும், அதே ராமன் அவதரித்த இந்த நல்ல நாளிலே அங்கு தன்வந்திரி பகவான் ஒரு சுதையை கையிலே அமிர்த கலசமாக எடுத்துக்கொண்டு கிளம்புவதும் நமக்கு நல்ல பொருத்தமாக அமைகின்றது. அது மட்டுமல்ல, மலையதனால் அணை கட்டி மதி இலங்கை அழித்தவனே, அலைகடலை கடைந்து அமரருக்கு அமுதருளி செய்தவனே என்று குலசேகர பெருமாள் தன்வந்திரி அமிர்த கலசத்தை அளித்ததையும் ராமன் அவதாரம் செய்ததையும் இந்த நன்னாளிலே ஒப்பிட்டு அழகாக பாசுரமாக எழுதுகின்றார். ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி, 2 முறை நீ கடலை அடைந்தாய். ஒன்று, தேவதைகளும் அசுரர்களுமாக சேர்ந்து கடலை கடைந்தது என்பது மகாலட்சுமியை அடைவதற்காக, தேவதைகளுக்கு அமிர்தத்தை அளிப்பதற்காக. ஆனால் ராமனாக நீ அவதாரம் செய்யும் போது அந்த கடலிலே அணையை கட்டினாய். மலையதனால் அணை கட்டி மதி இலங்கை அழித்தவன் எவனோ அந்த ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி தான் ஒரு காலத்தில் அலைகடலை கடைந்து அமரருக்கு அமுதம் அருளி செய்தவன். ஆக கடலை கடைந்தவனும் கடலிலே அணை கட்டின ராமனும் ஒருவன்தான் என்று 2 சரித்திரங்களையும் சேர்த்து சிலைவளவா சேவகனே ஸ்ரீராமா தாலேலோ என்ற ஆழ்வாருடைய பாசுரம் தன்வந்திரியினுடைய அமிர்த கலசத்தோடு ராமநவமி நன்னாளிலே நமக்கு ஒப்பிட்டு பார்க்கும் போது ஸ்ரீராமனுடைய அருளை தன்வந்திரியோடு சேர்ந்து இந்த நன்னாளிலே நாம் அடைவது என்பது பொருத்தமாக அமைகின்றது. நாராயண பட்டத்திரியும் 28வது தசகத்தினுடைய 10வது ஸ்லோகத்தை பூர்த்தி செய்கின்றார். குருவாயூரப்பா, அமிர்தமு கலசேனவகள் கராப்யமு அகிலார்த்தியோகர மாருதாலயே சாகம். அமிர்த கலசத்தோட வந்தாராம். அட்டப்பூச்சியே பல இடங்கள்ல தன்வந்திரி பகவான் கையில வச்சிருப்பாரு நம்ம சொல்லுவோம். அந்த அட்டப்பூச்சி எதுக்குன்னா, அந்த காலத்துல யாருக்கு என்ன வியாதி இருந்தாலும் இப்பத்தானே பிளட் டெஸ்ட் ஸ்கேன் அதெல்லாம் இருக்கு. அப்ப இருக்கக்கூடிய மருத்துவர்கள் யாராவது ஒருத்தர் உடம்புன்னு வந்தா அவருடைய உடம்புல அட்டப்பூச்சி எடுத்து விட்டுருவாளாம். அந்த அட்டப்பூச்சி துர்ரத்தை எங்க இருக்கு, இன்ஃபெக்ஷன் எங்க இருக்குன்னு அது தொட்டு தொட்டு உறிஞ்சு உறிஞ்சு காட்டுமா.
அது போல இவர் அந்த அட்டப்பூச்சியை கையில வச்சுண்டு எல்லாருடைய வியாதியும் தீர்க்கக்கூடிய மருத்துவர்னா அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு உருவத்துல இருக்கிறது தான் அவர் கையில அட்டப்பூச்சி இருக்கக்கூடிய ஒரு விசேஷம். மற்றொரு கையில அமிர்த கலசத்தை வச்சுண்டு உத்தமமாக தாங்கள் தோன்றியாமேனு தன்வந்திரியனுடைய அவதார வைபவத்தை ஆச்சரியமாக பட்டத்திரி முடிக்கிறார். அதோட சரித்திரத்தை மாத்திரம் முடிக்கல, தசகத்தையும் பூர்த்தி பண்றாராம். என்ன அழகு பாருங்க நாராயணியத்துல பட்டத்திரியோட கெட்டிக்காரத்தனம். தன்வந்திரி வியாதியை போக்கக்கூடியவர். இவர் நாராயணியத்தை எழுதுறது இவருக்கு வாதரோகம்ன்ற இந்த ஒரு வியாதி நீங்கிறதுக்காக. இவருடைய சங்கல்பமே எல்லா தசகத்திலையும் கடைசி ஸ்லோகத்துல குருவாயூரப்பன்டக்க ஒரு பிரார்த்தனையை வைப்பார், என்னுடைய வியாதியை நீக்கு, வியாதியை நீக்குன்னு. அப்ப இந்த தசகத்தோட பூர்த்தி வரும்போது நமக்கு நலம் தரும் நாராயணியத்துல எப்படி பொருத்தமா அந்த சரித்திரங்களை குருவாயூரப்பன் அமைச்சு கொடுக்கிறாரோ அதுபோல குருவாயூர்ல பட்டத்திரிக்கு அமைச்சு கொடுக்காம இருப்பாரா? அதனால அவர் கடைசி ஸ்லோகத்தை குருவாயூரப்பனுடைய அனுகிரகம் தன்வந்திரியனுடைய அவதாரத்தோட சொல்லி, குருவாயூரப்பா தன்வந்திரி அவதாரம் பண்ணதுனால எல்லார் வியாதியும் நீங்க போறது, இங்க உட்காண்டு நீ தன்வந்திரியா அவதாரம் பண்ணேன்னு உன்னுடைய சரித்திரத்தை வர்ணிச்சென்றிருக்கனே, என்னுடைய வியாதியும் நீ தன்வந்திரியோட சேர்ந்து நீக்கணும்னு அகிலார்த்தியோகர மாருதாலஜேசாம். என்னுடைய வியாதி வீட்டில் இருந்தவாறே ராமநவமி நன்னால்ல தொலைக்காட்சி வாயிலாக இந்த திவ்ய சரித்திரத்தை ஸ்ரவணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் சர்வ வியாதிகளையும் நீக்கி சர்வ சுபிக்ஷங்களையும் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியும் தன்வந்திரி பகவானும் பார்க்கடலை கடஞ்சிருக்கிற குருவாயூரப்பனான மகாவிஷ்ணுவான நீயும் அவர்களுக்கு அளிக்கணும்னு உயர்ந்த ஒரு பிரார்த்தனை பலஸ்ருதியோட பட்டத்திரி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா, புதியதோர் மேகம் போல குருவாயூர் புங்கவானி விதுப்புரு அமுதம் ஏந்தி கடலிடை தன்வந்திரியாக விளங்கி நின்றாய், கதியனே உன்னை போற்றும் தொண்டரை காக்கும் வள்ளல் மகள் மகிழ்வடைய செய்யும் மகிமையை கண்ணா என்ன சொல்வேன் அப்படின்னு உயர்ந்த இந்த 28வது தசகத்தை பூர்த்தி பண்ண பட்டத்திரி 29வது தசகத்தை துவங்க இருக்கார். எவ்வாறு துவங்குகின்றார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் நாம் ஆக்கூரில் எழுந்தருளி இருக்கக்கூடிய அம்புஜவல்லி தாயார், ஆண்டாள் நாச்சியார் இவர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. ஒரு அறிவிப்பு.